ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த படிக்கிற டென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிடுறீங்க. ஸோ அதெல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறனால நான் உங்களுக்கு அது என்னென்ன மிஸ்டேக் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் எக்ஸாமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதிக மார்க் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிற மிஸ்டேக்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2017 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருந்தே எல்லோரும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், கொஸ்டின் ஒருவேளை கஷ்டமாக வந்துருமோ இல்லை கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களையும் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் உங்களை சுற்றி வரப்போகிற அந்த கொஸ்டின் பேப்பரும் அந்த வைப்போட வரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ அதுமாதிரி இப்போ வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ரீகால் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் படித்து எல்லா டாபிக்ஸையும் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் இன்னொரு டாபிக்ஸும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா வந்து அது லாஸ்ட் வரைக்கும் மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு தேனி இருக்குது அப்படின்னா ஹனிபி இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான தேனை பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேகரிக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையாக இருக்கிற பாயிண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேகரித்து வைங்க. நாளைக்கு எக்ஸாமில் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு சில யூனிட்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணாலுமே அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுற மாதிரியாச்சும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு எக்ஸாமில் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து இப்போவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தான் மூவ் பண்ண பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறப்போ அவங்க ஒரு வேறு மாதிரி ஐடியா சொல்லலாம். அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் ஸோ நீங்கள் என்ன கோல் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதிலே போக பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற ஐடியா நல்லா இருக்குன்னா மட்டும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அனெக்ஸரில் எல்லாருமே டிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாமு நல்லா பண்ண பாருங்கள். அனெக்ஸரில் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக ஒயிட்னர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை தான் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும் அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் எக்ஸாம் கால்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அனெக்ஸரில் நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். அனெக்ஸரில் 3 இடத்துல டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கரெக்டாக வந்து டிக் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக வந்து எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டினில் டிக் அடிங்க. ஏபின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏபியை கரெக்டாக போடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏபிலாம் மிஸ்டேக் விட்டுருவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறது தான் உங்ககிட்ட வந்து அந்த திறமை இருக்குது. ஸோ அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ஒரு சில பேருக்கு படித்ததெல்லாம் எக்ஸாம் ஹால் கிட்ட போனோன்னே மறந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன மெயினான கீ பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் பார்த்து வச்சு அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா எழுதி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே நீங்கள் எந்த யூனிட் படிச்சிருக்கீங்களோ அந்த யூனிட்டை வந்து ரீட் பண்ண பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கப்போ அந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டே தெரியாத கொஸ்டினை பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணாங்க. நீங்களே எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். அரியர் எக்ஸாம் மாதிரி எழுதாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணி நார்மல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அது மாதிரி எழுத பாருங்கள். எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுங்கள். எந்த ஒரு டாபிக்ஸும் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணாங்க அவங்க எக்ஸாம் எழுதலாம் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு விரலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்யூ டேலண்ட் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு சைக்கிளோ ஒரு காரோ ஒரு பைக்கோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரோட்டில் ஒரு கோலை நோக்கி போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டி வந்து பஞ்சர் பண்ணி விட்டுரும். அந்த டைமில் வந்து நம்ம டயரை வந்து ரிப்பேர் பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம கோலில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இப்போதைக்கு உங்களோட எக்ஸாமில் வந்து ரிப்பேர் பண்ண பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களோட கோலில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எந்த ஒரு ஃபீல்மே பண்ணாதீங்க. நாளைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. கரண்ட் செமஸ்டர் அண்ட் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து அந்த ஓட்டிங் வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.